நாங்கள் 4 மாதமும் சில பிரச்சனைகளை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இனி நாங்கள் இந்த சபையில் தவிசாளர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு எதிர்மறையாகத்தான் செயற்படுவது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக முடிவெடுத்திருக்கின்றோம். நீங்கள் இதை மீறியும் இன்னும் செய்வீர்கள் என்றால் எங்களுக்கு சபையை மீறி எங்கெங்க இந்த முறைப்பாடுகளை செய்ய வேண்டுமோ அந்த முறைப்பாடுகளாக நாங்கள் தீர்வை காணுவோம். இதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா? இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்ற விஷயம் தெரியும். நீங்க சொல்ற விஷயம் தெரியும். இந்த சபையை நீங்க பிழையாக வழிநடத்துறதுக்கு நான் இடமளிக்க மாட்டேன். நீங்க தெரிவிக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க போடு மட்டும் காய்ச்சி நீங்க இந்த சபையில நீங்க தூய்காய் கட்டி நீங்க உங்களோட மீடியாவை போஸ்ட் காட்டுறதுக்கு நான் விட மாட்டேன். நான் தவிசாளர் என்ற ரீதியில நீங்க என்ன முறைமைக்கிற உங்களை வெளியே அனுப்புறதுக்கு நான் உங்களை வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. என்ன கருத்தை நீங்க காட்டி உங்களை வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அந்த வகையில உங்களை வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தவிசாளர் என்ற வகையில என்னுடைய பேச்சை நீங்க கேட்கணும், நான் வெளியில அனுப்புவேன். அந்த வகையில கௌரவ உறுப்பினராக கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இவர் கட்சி ரீதியாக சில கருத்துக்கள் கூடியதற்கு இலங்கை தமிழரசு கட்சி போதை பெற்ற பிரதேச சபையை 50% கூடுதலான வாக்கை எடுத்து தனியாக ஆட்சி அமைத்தது என்றதை கௌரவ உறுப்பினர் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் நீங்க எல்லாத்துக்கும் ஆதரவு அளிக்கிறீங்க, எல்லாம் செய்யறதுக்காக நீங்க இப்ப சொல்றீங்க உண்மை. நீங்க சபை அமைக்கிறதுக்கு ஒரு விதமான ஆதரவு நீங்க தான் இல்ல. என்ன நியமிக்கிறீங்க? இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதிகளவாக 50% வாக்கெடுத்து என்ன தெரிவு செய்வீங்க? கட்சி தவிசாளராக. நீங்க கட்சி தவிசாளர் தெரிவு செய்வதற்கு நீங்க ஒண்ணும் செய்யல. நீங்க கைவை செய்வீங்க. இணை சபை என்ற மட்டக்களப்பு மாவட்டத்துல நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2 சபை தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மை வாக்குகளால் வென்று தவிசாளர் பதவி கட்சியை செய்தது. ஒன்று மண்மன அடுத்தது தோல்வி பெற்று அந்த வகையில நீங்க நினைக்க கூடாது இந்த சபையில உங்களோட ஆதரவு இலக்கினா சபையை கொண்டு போயிடலாண்டு. உங்களுக்கு சட்டம் தெரியுது. 1987 15ஆம் இலக்க சட்டத்துல தவிசாளர் மேலதிகமாக நான் சபையை கொண்டு போவேன். சரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு இந்த சபை உறுப்பினர்கள் என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர் ஆதரவு தந்தால் தருவார்கள். என்னுடைய மேலதிக வாக்குல நான் இந்த சபையில் நடக்கிற அனைத்து வேலை திட்டங்களையும் மேலதிக வாக்கை நிறைவேற்றி நான் அந்த வேலை திட்டங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே நீங்க தந்தது இந்த சபையில நீங்க கூட்ட கருத்துக்குள்ள அந்த வகையில உங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை. நான் என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ உறுப்பினருடைய ஆதரவுல நான் பல பிரேரணைகளை வரும் காலங்களை நிறைவேற்றி அதுக்கான வேலை திட்டங்கள் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். 10 வட்டாரத்துக்கு செய்வேன். அந்த வகையில மின்குமல் சம்பந்தமாக நீங்க கேட்டிருந்தீங்க. மின்குமல் பொருத்தினதோடும் களவாஞ்சுடி சபைக்கோ பவுனதீவு சபைக்கோ மட்டக்களப்பு இருக்கிற சபைகளுக்கு ஆலயங்கள் சபைகளுக்கு நான் பொறுத்தது. போனதை பற்றி பிரதேச சபையில அங்கம் வகிக்கிற பலகால வட்டாரத்துக்கு தான் மின்குமல் பொறுத்திருக்கிறார். மக்களோட நலன் சரிதான் செய்திருக்கிறார். நீங்களும் நினைக்க கூடாது மின்குமல் மாத்திரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும், தண்ணி பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லணும். இது மின்குமல் மாத்துறது, கழிவகற்றுறது, நீர் வழங்குறது எல்லாம் சபையிலேயே சபை இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி அது வளமையாக மக்களுக்கு நடைபெற செலவு இருந்தும் இந்த சபை அமைந்திருக்குது என்றது நான் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு நான் உங்களை கௌரவப்படுத்தி நான் விஷயங்கள் செய்திருக்கிறேன், செய்யாம இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அன்றைய நடந்த நிகழ்வு கௌரவ உறுப்பினர், முன்னாள் உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். நான் ஒன்றும் வேற வட்டாரத்துக்கு கொடுக்க சபைக்கு கொடுக்கல. இது பல வட்டாரத்துக்கு உங்களுக்கு வாக்களிக்க நான் கலைச்ச பிறகு நீங்க கௌரவ உறுப்பினர்களே நீங்க தொடர்ந்தும் நீங்க என்ன கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய சபை நடவடிக்கைகள் அபயமன்றத்தை போட்டுக்கொள்றேன். எந்த கருத்துக்கும் நீங்க கலைச்ச உடனே தெரியும். எல்லா விஷயங்களுக்கும் கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் கௌரவ சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. நான் இந்த போதை பிரதேச சபையினுடைய தலைவர் தவிசாளர்.
நான் எந்த சந்தர்ப்பத்துக்கும் எந்த வட்டாரத்தில் நான் எந்த மக்கள் நலன் சார்ந்து பல விஜயங்கள் செய்வேன். அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். நான் எல்லா வட்டாரத்துக்கும் செல்லக்கூட நான் சொல்றேன். நிகழ்வு நடக்கக்கூட சொல்றேன். பிஎஸ்சிடி நடக்கக்கூட யாருக்கும் சொல்றேன். ஆகவே நீங்க சபையில சின்ன புள்ளத்தனமாக இந்த மீன் போடுறதுக்கு சொல்லல, அது சொல்லல, அதை விட வேற வகையில் இருக்கு. நம்மளை போடுறதை பற்றி போது தெரியும். வருமானம் குறைந்த சபை, வருமானத்தை தேடி எப்படி எடுக்கலாம், சபையை எப்படி ஆளுநர் அமைச்சு மட்டத்துல எங்களை திட்ட முன்மொழிகளை கொடுக்கலாம்ன்றதை யோசிக்கிறது நீங்க விட்டு போட்டு என்ன பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒருவரும் என்னொன்னு செய்ய போறல. இது என்னுடைய கட்சி எந்த தவிசாளராக வச்சிருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி விசுவாசமாகவும் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் தான் நான் இதுவரை வெளியும் அப்படித்தான் வேலை செய்வேன். நீங்க என்னதான் தேசிய இல்ல, சிஎம் இல்ல, கவர்னர் இல்ல, ஜனாதிபதி இல்ல, மினிஸ்டர் இல்ல, நீங்க என்ன பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணனாலும் என்ன பிள்ளை இருந்தால் தான் அவர்களும் எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம்ன்றது நான் இந்த சபையில கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க என்னென்ன எதிர்கட்சி, நான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் நான் சொல்வது, எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீங்க கிழக்கு தமிழக கட்சியில வந்தார்கள் என்னென்னால் என்ன கம்ப்ளைண்ட் என்றால் நீங்க யாருக்குன்னாலும் அனுப்புங்க. இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் பயந்து நான் இந்த பிரதேச சபையை பொறுப்படுத்துகிறால் நான் இல்லை. என்ன அரசியல் 1000 விமர்சனம் வரும், காய்க்கிற பிறகு தான் கல்லறி வரும். நான் வந்து ஒழுங்கான முறையில 10 வட்டாரத்துக்கும் நியாயமான முறையில சமமான முறையில தான் இந்த வேலை திட்டங்கள் நான் நடந்து செய்து கொண்டிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் செய்வேன். இனி என்னுடைய சில செயற்பாடுகள் வித்தியாசமான முறையில இந்த சபையிலே தான் இந்த சபை சம்பந்தமான வேறு திட்டங்களிலே இன்றைக்கு நடைபெறும், மக்கள் நலன் சார்ந்த நடைபெறும் என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வட்டார உறுப்பினர்கள் கல்வி போடுறாரா பேசிக்குள்ள ஓடாரான்னு எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சது. எனக்கு பலகாம வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு கோடதி பெற்று பிரதேச சபை ஊடாக நன்மைகள் நடக்குமாக இருந்தால் நான் அதுக்கு எந்த எல்லையிலையும் போய் அந்த மக்களுக்கான சேவையை நான் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்றதை அவர் உறுப்பினர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.